ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற வார்த்தையை இப்போலாம் நிறைய நம்ம யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் கேள்விப்படுறோம். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கு மொத்தம் 8 மணி ரீசர்ச் நம்ம பண்ணணும். அதை பண்ணும் போது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை, வெல்த்தை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டைமை நான் ஓன் பண்ணுறது. அட் த ஏஜ் ஆஃப் 34 என்னாலையும் என் ஹஸ்பண்டாலையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், அந்த 8 மணி ரீசெட் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பணம் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போடுறதா கற்பனை பண்ணிக்குவாங்க. ஸோ பக்கெட்டில் நம்ம போட போட தான் அந்த ஏறமும். ஆனால் பக்கெட் கீழே ஒரு ஹோல் இருந்ததுன்னா அது லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மணி ரீசெட்டில் பண்ண வேண்டியது ஸ்டாப் த லீக்கேஜ். மணி லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 3 விஷயம் நம்ம பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் யுவர் அக்கௌண்ட்ஸ், ஃபேஸ் யுவர் ஃபினான்சஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன். ஐ எம் அன் எக்ஸ் பேங்கர். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது நான் போனோன்னா பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான். அது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் தெரியும், நம்மளோட ஆப்லேயே இப்போலாம் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிது. ஸோ உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபினான்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள். பட்ஜெட்டிங் பண்ணுறீங்கன்னா பட்ஜெட்டிங் எடுத்து பாருங்கள். தினமும் உங்கள் பணத்தை ட்ராக் பண்ணுங்கள். எங்கெங்கே பணம் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் மணி லீக்கேஜ் இருக்குதா, எங்கே நம்ம தேவையில்லாமல் பணத்தை விடுறோம், தேவையில்லாத இடத்துல எங்கே பணம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபேஸ் யுவர் ஃபினான்சஸ். கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது 2 இருக்குது. ஒன்று இன்ஃப்ளோ, இன்னொன்று அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோங்கிறது நம்மளோட இன்கம்ஸ் எங்கெங்கேருந்து வருது. அது ஒரு 100 ரூபாயா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சைட் ஹஸல் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்பப்போ வரதா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு குக் புக் மாதிரி ஒன்று எழுதினேன். அமேசானில் அது வந்து சேலுக்கு இருக்குது. ஸோ அது வந்து எப்போயாவது திடீர்னு சேல் ஆனிச்சுன்னா அதுலேருந்து 100 ரூபாய் அந்த மாதிரி எப்போயாவது வரும். இந்த 100 ரூபாய் தானே அப்படின்னு அதை செலவு பண்ணாமல் அதையும் என்னோட இன்கம் காலமில் நான் பட்ஜெட்டிங் எழுதும் போது அதை நான் போடுவேன். ஸோ இன்கமில் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது அவுட்ஃப்ளோ, அதாவது எங்கெங்கே செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட்டில் நம்ம ட்ராக் பண்ணணும். வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட் இருக்குது. எக்ஸல்லையும் இருக்குது, மேனுவல்லையும் இருக்குது. மேனுவலும் வந்து எக்ஸல் மாதிரியே தான் கொடுத்துருப்பேன். டேப்லெட் காலம்ஸாக இருக்கும், ஹெட்டிங்ஸ் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் தினமும் எழுதிட்டே வந்துட்டு கடைசியில் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதுறதையோ இல்லை எக்ஸலில் ட்ராக் பண்ணுறதையோ பழக்கமாக்கிங்க. 2மே பெஸ்ட் ஆப்ஷன் தான். 2ல் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அவுட்ஃப்ளோ வந்துட்டு எங்கெங்கே போகுது, நம்ம எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், எங்கே சேவ் பண்ணுறோங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ராக் பண்ணுங்கள். இதில் பண்ணுற 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்ட்டுக்கு வந்துட்டு ஹை இன்ட்ரெஸ்ட் டெப்ட். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்டில் எவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணுறோமோ, எவ்வளோ வந்து நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. பர்சனல் லோன் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. பர்சனல் லோன் பற்றி நான் வந்து சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. கவர்மெண்ட் பேங்க்லேயே 14% கொடுத்துட்டு இருந்தாங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில். இப்போவும் அதே ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஹோம் லோன், மேபி எஜுகேஷன் லோன் வந்து சில சமயங்களில் கட்டாயமாக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கும் போது ஹோம் லோன் வந்து வாங்கலாம். 7 to 8% தான் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது தவிர மற்ற இந்த கார் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன், இது எல்லாமே வந்து வட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். 11 to 14% இருக்கும். கிரெடிட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா 24%. இருக்கிறதுலே மோசம் வந்து மொபைல் ஆப்ஸில் வாங்குற லோன், அதெல்லாம் வந்து 24, 36ன்னு எவ்வளோ போடுறாங்க. ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குறதா இருந்தால் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் வேறு போடுவாங்க. உங்களால் முன்னாடியும் க்ளோஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பேங்க்கில் எனக்கு தெரிஞ்ச ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் அவ்வளோவா போட மாட்டாங்க. ஆனாலும் எந்த லோன் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இருக்கா. ப்ரீ க்ளோஷர்னால் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறது. முன்னாடியே நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு போய் அந்த அக்கௌண்ட்டில் நான் கட்ட போகிறேன்னா அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்களா எனக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட டெட் எங்கெல்லாம் இருக்குது, ஏன்னா டெப்ட்டுங்கிறதும் மணி லீக்கேஜ் தான். இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மணி லீக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணால் தான் நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம நல்லபடியாக கொண்டு போக முடியும். எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கரியர் பிரேக் வருது. கரியர் பிரேக் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஏர்ன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப திணறோம். ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறையா பேருக்கு நம்ம வந்து இன்னொரு இன்கம் ஏர்ன் பண்ணணும், ஃபினான்ஷியலாகவும் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் இன்டர்வல் கொண்டு வந்திருக்காங்க.
இன்டர்வல்ல இசிபிசி மாண்டிசரி டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் இதை தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம். இது ஒரு 1 year கோர்ஸ். 8 months நீங்கள் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணணும். 4 months உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 2 சர்டிஃபிகேட் கிடைக்கும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் இன்டர்நேஷ்னல் வேலிட் யூகே சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து வெளிநாட்டிலையும் கூட நீங்கள் ஒரு ஜாப் பண்ண முடியும் ஆன்லைனில் கூட. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வல் நீங்கள் இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்களே தனியாகவும் சர்ச் பண்ணி நீங்கள் ஜாப் தேடலாம் அவங்களோட சர்டிஃபிகேட் வச்சு. இல்லைன்னா அவங்களுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ஜாப் தேடுறதுக்கு. இது யூகே சர்டிஃபிகேட் இருக்கனால நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் போனால் கூட டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வீட்டில் இருந்தே டீச்சராகவும் இருந்து ஏர்னும் பண்ண முடியும். எனக்கு இந்த கோர்ஸில் ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேரால் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்ட முடியாது. ஸோ இவங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதை இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ஒருவேளை அவங்க கொடுத்த டைமில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது. அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வச்சு நீங்கள் பார்த்துக்க முடியும். டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் ஈஸியாக நம்மளுக்கு கைட் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் இன்னொரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபினான்ஷியல் லிட்ரஸி. பி ஹங்க்ரி ஃபார் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபினான்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப பர்சனல், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் அதை பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய புக்ஸு, வீடியோஸு, பிளாக்ஸு எல்லாத்தையும் படித்து பர்சனல் ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச சில ஃபினான்ஷியல் புக்ஸ் எல்லாமே அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். நிறைய புக் வந்து தமிழ்லையும் அவைலபிள் இருக்குது. பிகினராக இருந்தீங்கன்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அது தமிழ்லையும் இருக்குது. அந்த புக் படிச்சிங்கன்னா உங்களோட பேசிக்ஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரதுக்கு ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும். அது எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்தால் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிவிங் வித்தின் யுவர் மீன்ஸ். அதாவது நம்மளுக்கு வர இன்கமுக்குள்ளே நம்ம வந்து வாழணும். நம்மளுக்கு வந்து 30,000 நம்மளுக்கு வருமானம் வருதுன்னா 40,000 நம்ம கிரெடிட் கார்டில் போட்டு செலவு பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸை நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். அதுலேயும் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப கம்மியாக இருந்தால் பெரிய சிட்டியில் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்கன்னா சேவ் பண்ண முடியாது தான். ஆனால் அப்பவுமே வந்து நம்ம ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் லிவ் வித்தின் யுவர் மீன்ஸ். மாத கடைசியில் கிரெடிட் கார்டில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே உங்களுக்கு வர வருமானத்துக்குள்ளே நம்ம செலவில் இருக்கணும். 50%, 60% அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் முதல்ல செட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டிங். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பட்ஜெட்டிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் 30,000 சம்பளம் இல்லை, மாதம் நீங்கள் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சாலும் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட இன்கம் எவ்வளோ, சேவிங்ஸ் எவ்வளோ, லோன் எவ்வளோ, நீட்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, வாண்ட்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ, ஆக்சுவலாக எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் ஆகுது, இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறது தான் பட்ஜெட்டிங். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் மேனுவல் பட்ஜெட் அண்ட் எக்ஸல் பட்ஜெட் ரெண்டுமே இருக்குது. அண்ட் என்னோட பட்ஜெட், ரியல் பட்ஜெட்டை நான் மெம்பர்ஷிப் வீடியோஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக ஜூனுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆக்சுவலாக ஸ்பெண்ட் ஆனிச்சுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜூலை பட்ஜெட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட்ஜெட்டிங் எக்ஸலில் பண்ணுறது, மேனுவலாக பண்ணுறது, கிளீனிங் ரொட்டீன், ஹோம் லோன் ப்ரீபேமெண்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர், டெப்ட் ட்ராக்கர், ஹோலோஸ் டீக்ளட்டரிங் இன் இங்கிலீஷ் அண்ட் இன் தமிழ், ஹோம் பைண்டர், மீல் பிளானிங் கைட், நெட்வொர்க் ட்ராக்கர்,
நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச், சேவிங்ஸ் சேலஞ்ச். இது எல்லாமே ஒரு வகையில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டீக்ளாட்டரிங் பண்ணும்போது பணம் அதிகமாக சேவ் பண்ண முடியும். நெட்வொர்க் ட்ராக் பண்ணுறது, பட்ஜெட் ட்ராக் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே மணியோட ஒரு வகையில் ரிலேட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ். லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பேயிங் பில்ஸ் ஆன் டைம். டயத்துக்கு பில்ஸ் வந்து பே பண்ணணும். ஒரு இபி பில்லாக இருக்கலாம், பால் பணமாக இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம டயத்துக்கு பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். வி கேன் மேனேஜ் இட், நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து ஒரு பழக்கமாக்கிக்கோங்க. அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸை ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணி ரிலேஷன் அப்படின்னு வரும்போது, கிரியேட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸில் இருந்து ஒரு பங்கை எடுத்து நம்மளோட எமர்ஜென்சிக்காக, ஏதாவது லேப்டாப் உடஞ்சிருச்சு, பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு, கார் ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை வீட்டில் ஏதாவது திடீர்னு ஏதாவது உடையும், ஏதாவது செலவு வைக்கும், அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுக்கு உதவி பண்ணுறது தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வந்தால் உதவி பண்ணுறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இதுக்கு 369 அப்படிங்கிற ரூல் இருக்குது. நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸில் 3 மடங்கு எடுத்து வைக்கிறது வந்து எப்போ அப்படின்னா, உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் சிங்கிள் பர்சன் அப்படிங்கும் போது. இதே உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குன்னா 6 மாதம் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸில் இருந்து எடுத்து வைக்கணும். லிவிங் எக்ஸ்பென்சஸ் இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட். உங்களோட இன்கம் வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகும். டிபெண்டன்ஸ் நிறையா இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, லோன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸில் 9 மாதத்துக்கான செலவுகளை நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறது தான் அந்த 369 ரூல். ஸோ இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, உங்கள் ஃபேமிலிக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை தனியாக செப்பரேட்டாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து யூபிஐயில் லிங்க் பண்ணாதீங்க. லிங்க் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக செலவு பண்ணிடும். வேணால் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி, எமர்ஜென்சிக்கு மட்டும் அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். குட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 2000லேருந்து 3000 4000 வரைக்கும் கம்மியாகும் ப்ரீமியம். இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணேன். எப்போவும் எனக்கு 19,000 வருது, 17,000 தான் வந்தது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 lakh கவர் வச்சுருக்கேன். உங்கள் ஃபேமிலிக்கு எந்த மாதிரி கவர் வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ப்ரைவேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜாப் குவிட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜாப் குவிட் பண்ணும்போது ஜாப்லேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது கட் ஆகிடும். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி தான் ஆனிச்சு நான் வேலையை குவிட் பண்ணும்போது. ஸோ எப்போவுமே 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டாப் லிவிங் பே செக் டு பே செக். அதாவது இந்த மாதம் சம்பளம் வரும், அடுத்த மாதம் எப்படா சம்பளம் வரும் அப்படின்னு பார்த்து செலவு பண்ணுறத கட் பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம பட்ஜெட் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா நம்மளோட அந்த செலவுக்குள்ளே, நம்ம போடுற பட்ஜெட்குள்ளே நம்ம செலவு பண்ண ஆரம்பிப்போம். எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பண்ணுவோம். பி ஆன் டாப் ஆஃப் டெப்ட் ரீபேமெண்ட். நம்மளோட கடன்களை சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருங்க. அது ஹோம் லோனாக இருந்தாலும் சீக்கிரம் முடிக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். ஸோ எப்போவுமே கடன்களை சீக்கிரம் முடிக்கிறதுல இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ரிமூவ் ஃபினான்ஷியல் கிளட்டர். எப்படி நம்ம டீக்ளட்டரிங்கில் வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபினான்ஸ்லேயும் ஃபினான்ஷியல் கிளட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபினான்ஷியல் கிளட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பில் பேமெண்ட்ஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுறது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் பண்ணுறத பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட் ஆகுங்க. அதை பண்ணும்போது நம்மளுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வராது. நம்மளே தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னா ஆட்டோமேட் தான் பண்ணணும். ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து ஒரு டேட் வந்து கொடுத்துருங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி போகிற மாதிரி. அதே மாதிரி லோன் கட்டுறதுக்கு ஒரு டேட் கொடுத்துருங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி போகிற மாதிரி. உங்களுக்கு இஎம்ஐ வந்து 10,000 சொல்கிறாங்கன்னா 15,000 எனக்கு வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் பேங்க்கில் கேட்டிங்கன்னா 15,000 அவங்களே மாற்றி போட்டு கொடுப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இஎம்ஐ நீங்கள் கட்ட சீக்கிரமாக லோன் முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சில பில்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணுற மாதிரி யூபிஐலலாம் பே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இபி இருக்குன்னா இபி வந்து ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ண முடியும். அதை ஆட்டோமேட் பண்ணுங்கள். பில்ஸை டயத்துக்கு பே பண்ணுங்கள். நாட் பேயிங் பில்ஸ் ஆன் டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் கிளட்டர். ஸோ ஆல்வேஸ் பி ஆன் டைம். நாட் ஹேவிங் ஃபுல் ஃபினான்ஷியல் பிக்சர்.
அதாவது உங்களோட ஃபுல் ஃபினான்ஷியல் பிக்சர், உங்ககிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. இது எல்லாமே ஒரே இடத்துல தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் 2 in 1 அப்படின்னு ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அதில் நெட்ஒர்த்தும் இருக்கும், பட்ஜெட்டிங்கும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, எல்லா கடன்கள் எவ்வளோ இருக்குது, எல்லா பட்ஜெட்ஸும் எவ்வளோ இருக்குது, எல்லா ஒவ்வொரு மாதம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே ஃபுல் பிக்சர் அதில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோம் பைண்டர்லேயும் வந்துட்டு எல்லா ஃபினான்ஸ் ரிலேட்டடும் எழுதுகிற மாதிரியான பிரிண்ட் அவுட் ஷீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் இருக்க ஹோம் பைண்டரை சொல்கிறேன். ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே எழுதிக்க முடியும். ஆர்டி எவ்வளோ இருக்குது, கோல்டு எங்கே இருக்குது, லாக்கர் எங்கே இருக்குது, யாருக்கு எதை நாமினி போட்டிருக்கோம், எங்கே என்ன கடன்கள் இருக்குங்கிறதுலேருந்து எல்லாமே அதில் நீங்கள் எழுதி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காம இருந்தால் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ளட்டராக தான் இருக்கும். ஒன்று ஒரு இடத்துல இருக்கும், யாருக்கு எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு உங்களுக்கே அது புரியாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டூ மெனி டைவர்சிஃபிகேஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாக் பிக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் டைவர்சிஃபிகேஷன் நிறையா நடக்கும். ஸோ வந்துட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கும் போது எங்கே எவ்வளோ பண்ணுறோன்னே தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ லாக்கர் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 2-3 லாக்கர் வச்சுருப்பாங்க. எந்த பேங்க்ல எது இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருக்கும். ஸோ ரொம்ப டைவர்சிஃபிகேஷன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு டைவர்சிஃபிகேஷன் முக்கியம், டைவர்சிஃபிகேஷன் கூடாதுன்னு நான் சொல்லலை. டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கட்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு அதிகமாகவும் டைவர்சிஃபை பண்ணக்கூடாது. கரெக்டாக உங்களால் மேனேஜ் பண்ணுற லெவலில் டைவர்சிஃபை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணுறது மூலமாக உங்களால் ஃபினான்ஷியல் கிளட்டரை ரிமூவ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் இன்கம். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு இதுவும் முக்கியம். நம்ம வந்து டீக்ளட்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா பணம் சேவ் பண்ண முடியும் சொல்கிறோம். நிறைய இம்பல்ஸ் ஷாப்பிங்ஸை கட் பண்ணுறதுக்கான நிறைய ஹேபிட்ஸ், இந்த மாதிரிலாம் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நான், ஃப்ரூகல் லிவிங் டிப்ஸ். இது மூலமாக நம்மளுக்கு வர இன்கம்லேருந்து நம்ம சேவ் பண்ண முடியும். எவ்வளோதான் இருந்தாலும் இப்போ இருக்க விலைவாசியில் நம்மளால் ஓரளவுக்கு தான் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். ஸோ நல்லா நம்ம நிறையா சேவ் பண்ணணும், சீக்கிரம் லோனை ரீபே பண்ணணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அட்டைன் பண்ண முடியும். இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கரண்ட் ஜாப்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக, உங்களை நீங்கள் வந்து காட்டிக்கிறது மூலமாக, மேக் யூ விசிபிள் பண்ணுறது மூலமாக உங்களால் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்த பொசிஷனுக்கு, அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணணுமா அட்டன் பண்ணுங்கள், அடுத்த ப்ரொமோஷனை வந்து வாங்குங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னு பார்த்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னா சைடு ஹசல் கிரியேட் பண்ணுறது. ஒரு சின்ன சைடு இன்கம், ஒரு சின்ன பிஸ்னஸ் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறது மூலமாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கள். வசந்தி சங்கர் டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது அந்த மாதிரி ஒரு சைடு இன்கம் தான். யூடியூப் தான் மெயின், இது சைடு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். புது ஸ்கில்லை கற்றுக்கோங்க. ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுறது மூலமாக, சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறது மூலமாக புது ஸ்கில்லை டெவலப் பண்ணி புதுசாக ஏதாவது ஆன்லைன் டியூட்டரிங் அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? சில பேர் பார்த்திங்கன்னா ஜெர்மன்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது சைடில் வந்து ஜெர்மன் கற்றுக் கொடுக்குறாங்க ஆன்லைனில். அது மூலமாக இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இப்போலாம் படிக்கும் போதே வந்து 20s இருக்கவங்க சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. நம்ம அந்த மாதிரிலாம் இல்லையே, நம்மளும் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி நினைக்க தோணுது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டில் ஃபிகரிங் அவுட் தேர் சைடு இன்கம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நானுமே அதே மாதிரி தான். இப்போ நான் பிளாக் எழுதிட்டு இருக்கேன். அந்த பிளாகில் வந்து இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. மானிட்டைஸ் அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் இன்னும் பிளாகில் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மானிட்டைஸ் பண்ண முடியுமான்னு சைடில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது எல்லாரும் ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ கீப் ஆன் ட்ரையிங். ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு கிளிக் ஆகும். ஹீல் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் மணி. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 7 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அபண்டன்ஸ் மைண்ட் செட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் காலேஜ் படிக்கும் போது, நான் டீனேஜராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு வந்து இருந்த மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். அது பணம் பத்தாது, பணம் இருக்காது அப்படிங்கிற மைண்ட் செட். என்னோடய அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ வந்து பணம் இல்லை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் பேங்க்கில் ஜாயின் பண்ணி. ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமும் அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஈவன் இப்போ கூட அப்பப்போ எப்போயாவது லைட்டாக எட்டி பார்க்கும், பணம் பத்தாதோ நம்மளுக்கு இந்த மாதம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஆனதே கிடையாது. ஆனால் எனக்குள்ள அந்த தாட் எப்போயாவது திடீர்னு வரும். ஸோ அந்த மைண்ட் செட்டை நம்ம அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு மாற்றணும்.
வி ஆர் சேஃப், நம்மக்கிட்ட பணம் இருக்குது, வி கேன் ஹேண்டில் இட், எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்தால் தான் பணம் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். இது வந்து சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம்தான். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னு நினச்சா நம்மளுக்கு இருக்காது. எப்படி வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மணி ரிலேஷன்லேயும் பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்மளுக்கு முக்கியம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். கடன் வாங்காமல் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அடுத்த மாதம் எப்படா வரும், எப்போ சம்பளம் வரும்னு எதிர்பார்க்காம நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். பி கன்சிஸ்டன்ட். நம்ம வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டிசிப்ளினை விட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பணம் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோல்டு, என்பிஎஸ், அதுக்கப்புறம் லேண்ட். ஸோ வந்து என்பிஎஸ்ல நான் போடுறத கன்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கணும், கோல்டில் போடுறத கன்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஒரு இடத்துல நிறுத்திட்டோம் அப்படின்னா வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம டிசிப்ளினாக போட்டுக்கலாம்னு நினச்சோன்னா பண்ண மாட்டோம். ஸோ ஆட்டோமேட் திஸ். கரெக்டாக அந்த டைம், அந்த தேதிக்கு அது கட் ஆகி போகிற மாதிரி. எனக்கு வந்து 5ஆம் தேதிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்லேருந்து எல்லா வாடகையும் வந்துடும். ஸோ 5ஆம் தேதிக்கு வந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னா 7ஆம் தேதி வந்து எஸ்ஐ போட்டிருப்பேன், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி அந்தந்த ஆர்டி அக்கௌண்ட், அந்தந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட், என்பிஎஸ் எல்லாமே போகிற மாதிரி ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ப்ரையாரிட்டைஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது தான் நம்மளால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே 2வது பாயிண்டில் சொன்னது, அதுக்கப்புறம் 3வது பாயிண்டில் சொன்னதுன்னு நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் பண்ணிட்டாலே இதான் இந்த ஃபைனல் பாயிண்ட். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. ஸோ இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஒரே வேலை வெல்த் கிரியேட் பண்ணுறது. ஸோ வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வர இன்கம்லேருந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பணத்தை நம்ம செலவு பண்ணிக்கணும். லைக் வெக்கேஷன் போகிறது, தியேட்டருக்கு போகிறது, வெளில போய் புது ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரை பண்ணி சாப்பிட்றது, இதுவுமே நம்ம பண்ணணும். அப்போ தான் லைஃப்பை நம்ம ஃபுல்ஃபில்டாக வாழ முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்போ தான் நம்மளுக்கு ரியலாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே மணி ரீசெட்ஸ் தான். ஸோ இந்த எல்லா மணி ரீசெட்டையும் பண்ணும்போது தான் ஃபுல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை.